ஹலோ எவ்ரிவான், நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் வில்லேஜில் இருக்கிறோம். ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம ப்ராக்டிஸ் வில்லேஜ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ சௌந்தர்யா, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? மார்னிங் 5 o'clock வேக்கப் சார். 6 மணிக்கெலாம் ரெடியாகி லேப் வந்துடுவோம். ஒரு டே கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது ஏப்ரல் மந்தோட நாங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கோம். ஸோ மார்னிங் வந்து ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படிப்போம். அப்புறம் வந்துட்டு 1 hour இங்கிலீஷ் செஷன் போகும். ½ hour வந்துட்டு முன்னாடி நாள் போட்ட கொஸ்டின் பேப்பரில் அன்சால்வ்டு சம்ஸ் எல்லாமே அன்னைக்கு சால்வ் பண்ணிப்போம். அந்த ½ hourல எங்களுக்கு தெரியாத சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிப்போம். அப்புறம் வந்துட்டு மென்டர், எங்களோட ரெஸ்பெக்டிவ் மென்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கிளாஸ் வருவோம். 9 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும், ஷார்ப்பாக ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் வந்துட்டு 11 வரைக்கும் 2 ரூல்ஸ் செஷன் போகும். அதுக்கப்புறம் எடிட்டோரியல் ரீடிங், அதுலேருந்து வொக்காப்ஸ் ரீடிங் அதெல்லாம் போகும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னைக்கு என்ன டாப்பிக்கோ இங்கிலீஷில் அந்த டாபிக் கிளாஸஸ் போகும் லஞ்ச் வரைக்கும். லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு 2 o'clock வந்துட்டு எங்களுக்கு குவான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 200 சம்ஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் வந்துட்டு 5:30 வரைக்கும் மெட்டீரியல் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணிவிட்டு ரூம் வந்துட்டு 6 o'clock திரும்பி லேப் வந்துடுவோம். வந்துட்டு 6 o'clockலேருந்து மறுபடியும் டெஸ்ட் போடுவோம். அன்னைக்கு டெய்லி ஒரு டெஸ்ட் ஆட் ஆகும் எங்களுக்கு. அந்த டெஸ்ட் போடுவோம். லீடர் போர்டு இருக்குது, அதில் மார்க்ஸ் எல்லாம் இதாகும். ஸோ அது எங்களுக்கு காம்படிட்டிவாக நல்லாயிருக்கும் டெஸ்ட் போடுறதுக்கு. டெஸ்ட் போடுவோம், ரிவ்யூ பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது ரிமைனிங் ஒர்க் பண்ணாமல் இருந்திருந்தோம், ஏதாவது பிரேக்ஸ் இருந்தது அதெல்லாம் விட்டுருந்தோம்னா அது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணி முடிப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் எங்களோட ஓன் எஃபோர்ட். நீங்க வேற என்னெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் படிச்சுப்போம். இப்போ லேப்ல தான் நீங்க டெஸ்ட்லாம் போடுறீங்க, சிஏ எல்லாம் படிக்கிறீங்கல்ல, லேப் வந்து எவ்வளவு நேரம் ஓப்பன்ல இருக்கும்? மார்னிங் 6 to 11 வரைக்கும் காமன் லேப் இருக்கும் சார். அதன் பிறகு வந்து நம்ம கேர்ள்ஸ் லேப் இருக்கும், அதில் யூஸ் பண்ணிக்கலாம் சார். 24/7 கேர்ள்ஸ் லேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அதை ஆக்சஸ் பண்றதுக்கு. எவ்வளவு மெம்பர்ஸ்க்கு ஒரு மென்டார்ஸ் இருக்காங்க? 20 மெம்பர்ஸ்க்கு ஒரு மென்டார்ஸ். அதனால உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்க முடியும். இப்போ யூஸ்வலா நம்ம ஈவன் ரேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மென்டார் இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களால பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஆனா இங்க உங்களுக்கு 20 மெம்பர்ஸ்க்கு ஒரு மென்டார் என்னும்போது உங்களுக்கு என்ன பண்றாங்க, நிறைய பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவலா எஸ் ஃபைன். இப்போ இங்க மெட்டீரியல்ஸ் சொன்னீங்க இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எவ்வளோ நல்லா இருக்கு, அல்லது இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்கு, டிஃபிகல்ட்டி லெவல்லாம் எப்படி இருக்கு, அப் டு த மார்க் இருக்கா? 200 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க சார். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 வரையிலும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போக போக ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ரொம்ப டைம் எடுக்கும். அந்த 200 கொஸ்டின்ஸ் வந்து பர் டே சால்வ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 50 கொஸ்டின்ஸ் கிளாஸில் போடுவோம். அண்ட் தென் பேக் வந்து திரும்ப டைம் கிடைக்கும் போது அப்பப்போ சால்வ் பண்ணுறது. சரி, ஓகே. அண்ட் இப்போ இந்த இங்கிலீஷ் தான் ரொம்ப கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் இல்லையா, அதனால தான் நம்ம நிறைய ஃபெயில் ஆகிறோம். அந்த இங்கிலீஷ்க்கு இங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்க? இங்கிலீஷ்க்கு பேசிக் கிராமர் கிளாஸ்லேருந்து கொண்டு போகிறாங்க சார். அதுக்கப்புறம் மெட்டீரியல் சால்விங் கொடுக்குறாங்க. அதில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கிளாஸ் நடத்துறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாபிக்ல இருந்து ஃபுல்லாக கொஷின்ஸ் வரும். பேசிக் கொஷின்ஸாக தான் இருக்கும். அதுலேயே நிறைய பேசிக்ல இருந்து கேட்கறதே நிறைய பேருக்கு வந்து இதாக தான் இருக்கும். அதில் நிறைய கொஷின்ஸ் கொடுக்கும்போது ஓகே. எஸ். சண்டேஸ்லாம் யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க வீட்டில்? சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே வெளில ஊர் சுற்றிட்டு ஜாலியாக இருக்கும். ரைட், ஓகே. ஆனால் இங்கே சண்டேஸ் என்ன பண்ணுறீங்க? சண்டே சேர்ந்துச்சு படிக்கணும்னு தான் சார் தோணுது, வேற எதுவும் தோண மாட்டேங்குது. ரைட், ஓகே. இங்கே எல்லாரும் ஒரு படிக்கிறதுக்கான ஒரு என்வரான்மெண்ட் இருக்கா? கண்டிப்பா அதுக்கு மட்டும் தான் சார் இருக்கு. ரைட், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் படிக்கும்போது நம்மளும் படிக்காம இருக்க முடியாது இல்லையா? எஸ், ஓகே. இப்போ அந்த மொபைல் ஃபோன்ஸ் இங்கே கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிடையாது. ஆனால் அது இல்லாத இது எவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஆனால் அதே நேரத்தில் அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃபர்ஸ்ட் வரும்போது நான் யோசிச்சுட்டு தான் வந்தேன், எப்படி நம்ம இருக்க போறோம். நம்ம வந்து ஃபோன்லேயே படிச்சது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோனே படிச்சதுனால நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்து படிச்சு பழகணுவாங்க. சரி, நம்ம எப்படி இது லைவா போகுது, இது எப்படி நம்மளுக்கு ஓகே ஆகும், நம்ம வந்து எந்த இடத்துல புரியுதோ அதை பாஸ் பண்ணி அதை வந்து படிச்ச பழக்கமானவங்க. இங்க எப்படி நம்மளுக்கு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். டைம் ஃப்ரீயா இருந்தா தானே சார் ஏதாச்சும் ஒரு விஷயத்த மேல போகணும், அப்படி ஏதோ ஒரு யோசனை போகும். இங்க ஃப்ரீயே இல்லாதனால வந்து என்ன பண்ணுறது, போயிட்டே இருக்கு. ஷெட்யூல் டைட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு யோசனையே வர மாட்டேது. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? பாஸ் 6 months பாஸ். ஓகே. இங்கே வந்து நிறைய சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, 2 years படிச்சவங்கலாம் இருக்காங்க. அவங்க கூட உங்களால் கோப் அப் பண்ணிக்க முடியுதா? உங்களுக்காக அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எதுவும் கொஞ்சம் பண்ணுறாங்களா? மென்டார்ஸ் உங்களுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா கைட் பண்ணுறாங்க? மென்டார்ஸ் வந்து பேசிக்ஸ் வந்து எங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு சொல்லி தராங்க. அப்புறம் எங்களை விட சீனியர்ஸை பார்த்து தான் அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்க கூட சேர்ந்து படிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஈவினிங்கில் வந்து நிறைய பேர் கும்பலாக சுற்றிக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்க. அது என்ன ப்ராசஸ், அதை பற்றி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். வார்ம் அப் பைவானா என்ன, வைண்ட் அப் பைவானா என்ன, அதில் என்ன பண்ணுவீங்க? வார்ம் அப் பைவால வந்துட்டு இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், நேற்றுல ஷெட்யூல் என்னெல்லாம் ரிமைனிங் இருக்குது, அதெல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், எப்படி எக்ஸ்ட்ரா டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும், இன்னைக்கு டேல என்னெல்லாம் பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணணும்னு பேசுவோம். ஒரு பக்காவான ஒரு பிளான், ஒரு அப்ஜெக்டிவ், இன்னையோட டே என்ன அப்படி என்னங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஆமாம். ஈவினிங் வந்துட்டு நாங்கள் என்னெல்லாம் முடிச்சிருக்கோம், எதெல்லாம் பேலன்ஸ்
பேலன்ஸ் வச்சோம், ஏன் பேலன்ஸ் வச்சோம், அது எப்படி ஒர்க் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஹெல்ப், என்னோட மற்ற டீம் மெம்பர்ஸோட ஹெல்ப் எடுத்துகிட்டு எப்படி அதை சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். வார்ம் அப் செஷனுங்கிறது சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ஓகே, சரி, இந்த பஃபர் டேனா என்னம்மா? பஃபர் டே வந்து நாங்கள் அந்த மெட்டீரியல் சால்வ் பண்ண சொல்லுவாங்கல்ல சார், அது வந்து அன்னைக்கு முடிக்க முடியாததான் அந்த பஃபர் டேல உட்காந்து நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம். சால்வ் பண்ணுவீங்க. அப்போ அது லீவ்லாம் இல்லை? லீவ்லாம் நாங்கள் அதுதான் சார் சொல்கிறேன், எடுத்துக்க முடியாது, படிக்கணும் அப்படின்ற ஃபோக்கஸ் மட்டும். உங்களுக்குள்ளேயே அந்த ஆர்வத்தை திணிக்கிறாங்க இங்கே. இப்போ முன்னாடிலாம் வந்து யாராவது நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்டாக இருப்போம், இப்போ நம்மளுக்கே அந்த உணர்வு வருது, நம்மளே படிக்கணும், எல்லாரும் படிக்கிறத பார்த்துட்டு, ரைட்? சரி, இப்போ இந்த வாரம் முடிச்சோடும் படிச்சுட்டே இருக்கோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்றோம், அதான் வைப் செஷன் சொல்லிட்டு ஒன்று கொண்டு போறோம். வைப் செஷன்ல என்ன பண்ணுவீங்க? சாங்ஸ் அதெல்லாம் பாடுவாங்க, இல்லாச்சும் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது யாரையாச்சும் கூப்பிட்டு வச்சு டான்ஸ் போட வைக்கிறது, இல்ல ஏதாச்சும் ஒன்று பண்ண வைக்கிறது, அதே மாதிரி ஏதோ கொண்டு போறோம். அந்த வைப் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும், கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஐயோ நமக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கே, ஐயோ நம்ம இது மிஸ் பண்றவே அந்த டைம்ல தான் தோணும். ரைட், ஓகே. சோ அது இருக்குது நல்லதா? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. இல்லனா இன்னும் ரொம்ப ட்ரையா போயிடும். வெளியில எல்லாம் இங்க போடுறாங்களா சார்? நமக்கு திங்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக இன்டிமேட் பண்ணணும், லெட்டர் எழுதி கொடுக்கணும். அவங்க வீட்டில் கால் பண்ணி கேட்பாங்க, இப்படி உங்கள் டாக்டர் வெளியே போகணும்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி திங்ஸ் வாங்கணும்னு சொல்கிறாங்க, இந்த டைம் லைனுக்குள்ளே அவங்க உள்ளே வந்துடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இது எல்லாமே உங்களோட சேஃப்டி ரீசன்ஸ்க்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். எவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க இங்கே? அரௌண்ட் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு 5 to 6 செக்யூரிட்டிஸ் சுற்றிக்கிட்டே தான் இருக்கு. You feel safe here? All obviously. So girls hostel is separate and your lab and everything is separate. எல்லாமே இன்டிமேட் பண்ணுவாங்க சார். என்ன எதுனாலும் நாங்கள் மென்டார் கிட்ட இன்டிமேட் பண்ணலாம். எங்களுக்கு என்ன ஏதாவது ப்ராப்ளம் ஃபீல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இன்டிமேட் பண்ணலாம், ஹெசிடேட் பண்ண அளவுக்கு இருக்காது சார். Girls mentors will support you.